டெஃபினட்டாக வந்து நான் லீகலாக என்ன நான் வந்து அதுக்கு ப்ரொசீட் பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ மும்முரமாக எல்லா ஊருக்கும் நாங்கள் எல்லாரும் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு சென்னை திரும்பி இருக்கோம். நாளையிலேருந்து சென்னையில் தொடங்குவோம். அக்டோபர் 18 100% இது வந்து எலெக்ஷன் நடக்க போது கண்டிப்பாக நாங்கள் வந்து வெற்றி பெற போகிறோம். நாங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறோம். காம்ப்ரமைஸ்க்கான இடமே இல்லை. சார், இப்போ வந்து இவர் ராதாரவி மீதான குற்றச்சாட்டுகள் தான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமா, இல்லைன்னா சரத்குமார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நிர்வாகம் அந்த நிர்வாகம் நடத்தின நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் ராதாரவி அண்ணனோ இல்லை வந்து சரத் சாரோ இல்லை வந்து KN காளையோ அப்படி சொல்ல முடியாது. அந்த நிர்வாகம் சரியா செயல்படாதனால தான் அந்த டீல் வந்து ரத்து பண்ணியிருக்கு. அதாவது எது வேணாலும் தாங்கிக்கலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை திட்டினாங்க, நாயின் திட்டினாங்க, பரதேசி நாயின் திட்டினாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னென்னமோ பேசினாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் நான் திரும்பவும், அதாவது தானு சாருக்கு வந்து நேற்று ஒரு பேட்டியில் சொன்னார், சிஎம்ஏ வந்து சமரசத்துக்கு வந்தாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி சிஎம்மோட பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நான் அவருக்கும் கண்டனம் தெரிவிக்கிறேன். யாருமே சிஎம்மோட பேர் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அம்மா அவர்கள் வந்து நான் இப்போ போன மதுரையில் கூட பறவை முனியம்மா அம்மாவுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 6 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎம் பேரை தவறாக மிஸ்யூஸ் பண்ணி அவங்க அணியோ இல்லை அவங்க அணி சார்ந்த ஆதரவோ தயவு செய்து பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். இது வந்து ஒரு நடிகர் சங்கம் தேர்தல், 3139 உறுப்பினர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஸோ அது வந்து ஃபேர் எலெக்ஷனாக நடக்கணும். வந்து சந்திங்க, வாங்க எலெக்ஷனில் நிற்கலாமே. ஜனநாயக ரீதியாக தானே எலெக்ஷன் நடக்குது. ஏன் பயப்படுறீங்க? இப்போ தானு வந்து திடீர்னு வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ அவர் ஒரு தனிநபருக்கு ஆதரவா செயல்படுறதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஏன்னா இன்னொரு சங்கம் இது அவர் வரலாறு காணாத ஒரு விஷயம். அது ஒரு யூனியன் வந்து இன்னொரு யூனியன் எலெக்ஷனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அது வந்து நாங்கள் பார்த்தோம். ஏன்னா நானே தயாரிப்பாளர் சங்கத்தில் எங்கள் வீட்டிலேயே 4 ஓட்டு இருக்கு. தானு மிஸ்டர் தானு, அதாவது மிஸ்டர் தானு சொன்னது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அது எனக்கு தெரியல. ஏன்னா மிஸ்டர் தானுன்னா தமிழ்ல வந்து திரு தானு, கலைப்புலி தானு அண்ணன் தான் சொல்லுவாங்க. பட் அது இப்போ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க கேள்விப்பட்டோம். ஆனால் எனக்கு தெரியல. நான் என்கிட்டயே 4 ஓட்டு இருக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில். எங்களை வந்து யாருமே கேட்கலையே. ஏன்னா நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பர். சென்சஸ் எடுத்தாங்களா இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்தாரா என்னவனே புரியல. ஆதரவு தெரிவிக்கலாம், அது ஓகே, அது அவரோட இஷ்டம். பட் அதனால வந்து எலெக்ஷன்ல வந்து நாங்கள் பயந்துகிட்டோம் இல்லை, அந்த மாதிரி இதில் ராதிகா சரத்குமார் சொல்றாங்க விஷாலோட தனிப்பட்ட பிரச்சனை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த நடிகர் சங்க பிரச்சனையாக கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு. நான் ஒன்னே சொல்றேன் வந்து உங்களோட சரத்குமார் அவங்களோட அதாங்க ஒரே ஒரு விஷயம். ஐ வில் புட் an end to this. தனிப்பட்ட பிரச்சனைக்கு விஷால் வந்து இவ்வளோ நடிகர்கள், எத்தனையோ நடிகர்கள் எல்லாரும் படிச்சிருக்கோம். நான் மட்டும் என் பர்சனல் விஷயத்துக்காக நான் செயல்பட்டேன்னா என் பின்னாடி வந்து என்னோட நெருங்கிய நண்பன் ஒருத்தன் வருவான். ஆனா அத்தனை பேர் வந்து நாடக நடிகர்கள் இருந்து அத்தனை பேருக்கு வந்து அதுதான் அந்த நோக்கத்துல தான் போறான் விஷால்னு சொல்லி அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் அறிவு இருக்கு. எல்லாரும் வந்து தெரியும் இது வந்து நடிகர் சங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு அந்த நாடக நடிகர்கள் உட்பட அத்தனை உறுப்பினர்கள் நல்லது செய்யணும்ன்ற அடிப்படையில் நாங்கெல்லாம் செயல்படுறோம். நான் மட்டும் இல்ல, இந்த பாண்டவர் அணியில் இருக்கிற அத்தனை பேர். நடிகர் விஜயகாந்த் இன்றைக்கு வந்து மதியம் பேசும்போது வந்து இரு அணிகளும் ஒருத்தர் குற்றம் சாட்டுவதனால உண்மைகள் வெளிவருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய உண்மைகள் கண்டிப்பா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு சார். இது வந்து நிர்வாகம் மாறும்போது கண்டிப்பா வந்து அதான் சொல்றேன், ஆதாரங்கள் கையில இருக்கிறது தான் நாங்க சொல்றோம். ஸோ 18ஆம் தேதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் 19ஆம் தேதி ஆபீஸ் எல்லாமே தெரிய வரும் எல்லாருக்கும். நடிகர் சரத்குமார் வந்து இப்போ ஒரு 3139 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சங்கத்தோட பிரச்சனை வந்து 7.5 கோடி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டாரு. அதாங்க 7.5 கோடி மக்கள் மத்தியில இருக்கிற 3139 தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் சென்னையில வசிக்கல. ஒருத்தர் மலேசியால இருக்காரு, ஒருத்தர் கனடால இருக்காரு, ஒருத்தர் வந்து ராம்நாட்ல இருக்காங்க, ஒரு அம்மா வந்து கரூர்ல இருக்காங்க. ஸோ அந்த பட்டியல் வந்து எங்க கையில அது கிடைக்கிறதுக்கே நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ண முடியுங்க, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அவங்க போய் சந்திக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ அதுதான் பதில். தேங்க்யூ. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் நடிகர் விஷால் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். அவர் பேசும்போது நடிகர் சங்க தேர்தலை பொறுத்தவரை சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என தெரிவித்தார். அதே நேரத்தில் விஷால் மீது நடிகர் சரத்குமார் கிரிமினல் அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.